வணக்கம் நண்பர்களே. இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சம் ஷார்ட்டாகவே இதை முடிச்சுருவோம். ஏன்னா மற்ற விஷயங்களை நீங்களே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் கொஞ்சம் குவாலிட்டியாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றம் பதிவு அப்படிங்கிறது. இதை எதன் அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, மேல்முறையீடு செய்வதற்கான சிறப்பு அனுமதிக்கான மனுக்கள். அதாவது மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அதாவது கேரளாவை பொறுத்தவரையில் உயர் நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு. இவங்க முன்ஜாமீனுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/2/2025 தேதி இட்ட. அதாவது அவனுக்கு நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம அதை லாஸ்ட்டாக சொல்லியிருந்தது 6/2/2025 எர்ணாகுளத்தில் உள்ள கேரள உயர்நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட இறுதி தீர்ப்பு மற்றும் உத்தரவின் காரணமாக எழுந்தது. அதன் காரணமாக தான் இவங்க அதை அப்பீல் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. தாக்கல் செய்யப்பட்டது எல்லாமே வக்கீல் யாராக ஆஜராகிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே போட்டிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். வழக்கு விசாரித்த நீதிமன்றம் பின்வருவனவற்றை செய்தது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பின்வருவனவற்றின்னா அதாவது என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கீழே ஆர்டர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஆர்டர் அப்படின்றது பார்த்தீங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விஷயத்தில் எந்த தகுதியான தலையீட்டையும் நாங்கள் காணவில்லை. அதன்படி சிறப்பு விடுப்பு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதாவது என்னென்னா, சிறப்பான தகவல்கள் எதுவுமே இதில் இல்லை. அதனால் இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க முன்ஜாமீனுக்காக கொடுத்த அந்த மனுவை தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க. உண்மைதான் நண்பர்களே, அதை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வாறாயினும் உயர்நீதிமன்றம் வழங்கிய விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கான கால அவகாசம் அதாவது அங்கே சொல்லப்பட்டிருந்த கால அவகாசம் காலாவதி ஆயிடுச்சு அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுறாங்க. அதை நீட்டிக்க வேண்டும் என்று மனுதாரர் மூத்த வழக்கறிஞரின் கோரிக்கையின் பேரில் மனுதாரர் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகலாம் என்பதை நாங்கள் கவனிக்க விரும்புகிறோம். அதாவது இந்த மாதிரி நாள் கடந்துருச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த கோர்ட்லேயே போய் நீங்கள் உங்களுடைய விளக்கங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க. மொத்தமே 2 பேஜ் தான். இது ஒரு பேஜ். அடுத்த பேஜில் ஒரே வரி தான் இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர்நீதிமன்றம் வழங்கிய சுதந்திரம் அடிப்படையில் 2 வார காலத்திற்குள் அப்படின்னு இருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 வாரங்களுக்குள்ளே நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் ஏதேனும் இருந்தால் அவை அப்புறப்படுத்தப்படும். அதாவது மேற்கொண்டு இதில் ஏதாவது விண்ணப்பங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். நீங்கள் உச்சநீதிமன்றத்து அளவுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்க உயர்நீதிமன்றத்தில் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வாழ்க வளமுடன்.